ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் மட்டன் கறி தோசை வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வெளியில் சாப்பிட்றப்பெல்லாம் வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பெருசாக ஒன்றும் செலவு இருக்காது. வீட்டில் செஞ்சுருக்க கறி குழம்பு, கிரேவி, முட்டை, கொஞ்சோண்டு ஆனியன் மட்டும் இருந்தால் போதும். நம்ம வந்து தேவையான அளவு மாவு ஊற்றி அதில் வந்து முட்டையை உடச்சி ஊற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு, குழம்பு இருந்துச்சுன்னா மட்டன் குழம்பு இருந்துச்சுன்னா குழம்பு ஊற்றி, குழம்பு மேலே வந்து அந்த கிரேவி நம்ம ஏதாச்சும் செஞ்சுருந்தோம்னா கிரேவி வச்சு அது மேலே அப்படியே மலைச்சாரல் தூரலாக வந்து வெங்காயத்தை தூவிட்டு தேவைன்னா பெப்பர் பொடி போட்டுக்கலாம், தேவையில்லைன்னா பெப்பர் பொடி தேவையில்லை. இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவல் செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையில் செய்கிற டேஸ்ட்டு மாதிரியே இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ நான் மைக்கு செய்கிறனால மட்டன்லாம் கொஞ்சமாக தான் வச்சு தரேன், கொஞ்சம் காரம் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்படி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலாக இருக்கும். கடைக்கே வெளியில் போய் கறி தோசை சாப்பிட மாட்டேன், நீங்கள் வீட்டிலே வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. நாங்கள் வந்து குழம்பு இல்லை, கிரேவி மட்டும் தான் வச்சுருந்தோன்னா வெளியில் ஒரு 10 ரூபா கொடுத்து குழம்பு வாங்கிட்டு வந்து குழம்ப கலந்து வந்து ஊற்றி சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும், செம டேஸ்ட்டு, வேறு லெவலாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.